Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. சொல்லுவோமா? சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலனும் பராக்கிரமமல்ல ஆவியினாலாகும், ஆவியினாலாகும். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? பலமும் அல்ல ஆவியினாலாகும், ஆவியினாலாகும். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் ஜெபம் கேளும், பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். சேர்ந்து பாடுவோமா? ஜெபம் கேளும் ஜெபம் கேளும், எங்களின் ஜெபம் கேளும், பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவரவர் உங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்து அந்த 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்க. அப்போஸ்தலர் 1:5 ஆகையினால் வந்த 5ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, இயேசு போய் காத்திருங்கள்னு சொல்லும்போது இத்தனை பேர் காத்திருங்க, இந்த மாடியில் போய் காத்திருங்க, அல்லது இத்தனை நாள் காத்திருங்க, இன்னைக்கு தான் ஆவியானவர் வருவார், ஏதாவது சொன்னாரா? அந்த வசனத்தில் ஏதாவது இருக்குதா? நான் சொன்னது சீக்கிரம் வாய் திறந்து சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? எதுவுமே இல்லை. இயேசு என்ன சொன்னார்? காத்திருங்கள், அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் நீ உன் பையனை இப்படி மாற்றி இப்படி செய்வேன் இப்படி பண்ணுவேன். நோ நோ நோ. ஆண்டவர் சொல்லுவார், நீ ஆராதனைக்கு ஒழுங்காவா, என்னை தேடு, வந்து ஜெபம் பண்ணு, அப்படி தான் சொல்லுவார். மற்றபடி நான் உன்னை இப்படி பண்ண போறேன்னா முதல்ல எதுவும் சொல்ல மாட்டார். இங்கே அவங்களுக்கு யாருக்கும் ஆண்டவர் பெந்தேகோஸ்து ஒரு நாள் வரும், அந்த நாளில் ஆவியானவர் கரெக்டாக எத்தனை மணிக்கு வருவார்? நான் சொல்லலை. அடுத்தது இத்தனை பேர் போய் காத்திருங்கன்னு சொல்லலை, இத்தனை நாள் காத்திருங்கன்னு சொல்லலை.
ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிஞ்சாங்க? நீங்கள் கூட ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. போய் கட்டுங்க பிரதர், போய் வேலையில் போய் சேர்ந்துக்கிடுங்க பிரதர், அந்த இதை பாருங்கள் அலையன்ஸை அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தையில் சகலமாக உள்ள அடங்கி இருக்கும். எல்லாமே ஆண்டவர் விளக்கெண்ணெய் போட்டு விளக்கி சொல்ல மாட்டார். இப்போ கூட 100 நாள் ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். எழுப்புதல் எப்படி நான் சொன்ன மாதிரி அனுப்புவாரா, அங்கே அனுப்பின மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னமோ ஒன்று நடக்கும் நிச்சயமாக ஒரு நாள். ஹல்லேலூயா. அங்கே மேகமாக வந்தது, இங்கே திடீர்னு கடல்லேருந்து ஒரு காற்று அடிச்சுட்டே வரலாம், யாருக்கு தெரியும்? நான் சும்மா சொல்கிறேன், நடந்தாலும் நடந்துடும். நம்ம ஜெபம் பண்ணி முடித்த உடனே திடீர்னு கடல்லேருந்து ஒரு காற்று நேராக வீசிக்கிட்டே இருக்கும். ஜனங்கள் பார்ப்பாங்க, என்ன இந்த கடல் காற்று வீசுது. உடனே இந்த எல்லாம் போய் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. விஞ்ஞானிகள் பார்த்தா காற்று நிற்காது, அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த காற்று பாட்டுக்கு அப்படின்னு வைங்க. அந்த காற்று அடிக்கும்போது திடீர்னு அதில் நெருப்பு வரும். அந்த காற்றுல என்னென்னோ பறக்கும், என்னென்னோ நடக்கும். அந்த காற்றுல போய் நின்னா அவனுக்கு சுகமாயிடும். இப்படியெல்லாம் நடந்து ஏதோ ஒரு அற்புதம் நடந்தா அவர் யாரு? சர்வ வல்லமுள்ள தேவன். இதுவரைக்கும் செய்திராத புதிய விதத்தில் தேவன் ஒன்றை செய்ய போறார். ஆமென். ஏற்கனவே காற்று அடிச்சது, அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சதுன்னு தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அதில் பாசிங்க 2ஆம் வசனம், அப்பொழுது காற்று அடிச்சதா பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அவ்வளோதான். காற்று அடிக்கல, காற்று அடிக்கிறது போல. சத்தமாக சொல்லுங்க. இப்போ நான் சொன்னதும் காற்று அடிக்கிறது போல. கடல் அப்படியே இருக்கும், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அடிக்கிறது போல அடிக்கலாம். அப்போ தேவன் எதை செய்தாலும் எப்படி செய்வார்? ஆச்சரியமாய் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து பெந்தைக்கோஸ்து நாளில் இறங்கி வருவான்னு சொல்லலை, காத்திருங்கன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்ல. ஒரே வார்த்தை போய் காத்திருங்க, பரிசுத்தாய் பெற்றுக்கலாம், அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்களுக்கு ஊழியக்காரங்க சொல்ல ஒரு வார்த்தை அது பெருசாக தெரியல. போய் உன்னை செய்யணும்னு சொல்லுவாங்க, உன்னை பண்ணுன்னு சொல்லுவாங்க, உன்னை காரியத்தை ஒரே வார்த்தை தான். அந்த ஒரே வார்த்தைக்குள்ளே சகல ஆசீர்வாதம் உள்ள அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா. உடனே பாருங்க, இவங்க போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 120 பேர். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்தால் 14ஆம் வசனத்தில் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது. எத்தனை பேர் கூடியிருந்தார்களா? ஆமாம், 120 பேர். கவனிங்க, இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு நின்று பேசும்போது 500, 600, 700 பேர் போய் நிற்கிறாங்க. நிறைய பேர் போய் நின்று அவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. ஆனால் ஜெபம் எத்தனை பேர் தான் போனாங்க? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கும் நம்ம சபையெல்லாம் அப்படி தான் இருக்குது. பசங்க எல்லாம் கேட்பாங்க, ஆனால் எல்லாம் அபிஷேகம் பெற வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் யாரை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் 500 பேர் உள்ள பெரிய கூட்டத்தில் இருக்க போகிறீங்களா, அபிஷேகம் பெற்ற 120 பேர் கூட்டத்தில் இருக்க போகிறீங்களா, நீங்களே டிசைட் பண்ணிங்க. ஏன்ட்டு எஸ் நோ சொல்ல வேண்டாம். ஆனால் வீணோ எங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்கன்னு. அந்த 500 பேர் மெகா கூட்டத்தில், சில சபையில் கூட பாருங்கள், அந்த பொதுவான கூட்டத்தில் இருப்பாங்க. கும்பல் கூடுனா வந்துடுவாங்க, கும்பலாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் சபையில் உள்ள கணிசமான முக்கியமான குழுக்களில் இருக்க மாட்டாங்க, ஊழியங்களில் இருக்க மாட்டாங்க, கரிசன் எடுக்கக்கூடியதெல்லாம் தலையிட மாட்டாங்க, கும்பல்களில் மட்டும் இருப்பாங்க. இது ஒரு கூட்டம், 500 பேர் கூட்டம். அவங்க மேலே வந்து ஆவியானவர் இறங்கலை. ஆனால் 120 பேர், இந்த 120 பேர் நாங்கள் ஊரை விட்டு, வீட்டை விட்டு, எல்லாம் விட்டு ஒரு மேல் மாடியில் போய் ஏறி உட்கார போனாங்க. அவங்க மேலே தான் யார் வந்து இறங்கினா? பரிசுத்த. அவனிங்க கும்பலாக இருக்கிற ஒன்றை நிரப்ப மாட்டார். பொறுப்பெடுக்கணும். யூ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காட். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு பொறுப்பெடுக்கிறது இல்லை. சபைன்னா இது நம்ம சபையாச்சே, நம்ம ஆராதனையாச்சே, இன்னைக்கு பெந்தைக்கோஸ்து நாளாச்சே, நம்ம எப்படி போனோம் ஒரு பொறுப்பு கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் யூ டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, காட் வில் நாட் கிவ் யூ எனி ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த வேர்ல்டு. ஏன் அநேகருக்கு ப்ரொமோஷன் வராமல் இருக்குது, உயர்வு வராமல் இருக்குது? ஒரு 100 ரூபாய்க்கு உண்மை இல்லாத ஒன்றை நம்பி 1 கோடி ரூபாய் அவர் எப்படி கொடுப்பார்? எப்படி செய்வார்? பொறுப்புள்ளவர்களை தான் யார் உயர்த்துவா? சொல்லுங்க, என்ன உயர்த்துவார்? ஆமாம், கும்பலாக இருக்கிறவங்க, 10ஓட 1 இருக்கிற ஒன்றை அல்ல. யூ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சர்ச். தேவனுடைய ஊழியத்துக்கு பொறுப்பு இருக்கா? தேவனுடைய ஊழியத்தை பற்றி அக்கறை, தேவனுடைய நாமத்தை பற்றி அக்கறை. இப்போ யாராவது பலவீனமாக இருந்தால் கவனிச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஆவியானவர் யார்? மனிதனை கொண்டு எப்படி செய்வார்? உனக்கு எப்படி வழிகளை திறப்பார்?
எப்படி அற்புதங்களை செய்வார். ஊழியர்கள் ஒன்றும் எப்போதும் வந்து அங்கே உட்காந்துருக்க மாட்டாங்க. ஊழியர்களுடைய ஆவியும் ஆவியனுடைய ஆவியும் இணைஞ்சிருக்கும். என்னுடைய ஆவியும் ஆவியனுடைய ஆவியும் எங்கேயும் டிராவல் பண்ண முடியும், யாரையும் பார்க்க முடியும், எந்த மனிதனை கண்டுபிடிக்க முடியும். நேற்று யூகேலேருந்து அந்த வாலிபன் வந்து உட்கார்ந்த உடனே அவனை நான் பார்க்க ஆரம்பித்த ஆவியில். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஆவியானவரை பற்றி சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கவனிங்க எல்லாரும். ஆவியானவர் உனக்குள் வந்து விட்டால் அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், ரகசியங்கள் அறிவாய். உடனே அந்த பையனை பார்த்து, தம்பி, ஒரு ஆண்டு நீ என்ன செய்தாய்? ஒரு வருஷம் திடீர்னு ஏன் சத்தா போதும்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் நீ போகிறத பார்க்கற ஒரு பிளாக் பனியனோட ஒரு ஆஃப் ஷர்ட்டோட ஹிப்பி தலையோட அலையறியே அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். வாட் பாஸ்டர் யூ ஆர் சேயிங் அப்படின்ட்டு. அவன் ஒரு பெரிய பணக்காரன், மில்லினியர். ஆனால் நடந்தது என்ன? உடனே தான் அவன் சொல்ல ஆரம்பித்தான், ஒரு ஆண்டுக்கு முன் திடீர்னு அந்த தொழில் அப்படியே கீழே வந்து விட்டது, பணமெல்லாம் போய் எம்ப்ளாயிஸ் எல்லாம் போயிட்டாங்க. உடனே நான் பைத்தியம் பிடிச்சி ஒரு பனியனை போட்டுட்டு ரோட்டில் அலைய ஆரம்பித்தேன். சாப்பாட்டு கூட எனக்கு வழி இல்லை. அந்த நேரத்தில் நான் இங்கே வந்து சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் வச்ச பேர் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் போய் ஆண்டோட்ட அழுதேன். மீண்டும் எனக்கு அந்த தொழிலை கர்த்தர் கொடுத்தார். யார் வெளிப்படுத்துறாருங்க? கைத்தட்டுங்க அந்த ஆவியானவருக்கு. புரிஞ்சுக்கிட்டே ஆவியானவரை? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் தி ஹோலி ஸ்பிரிட்? ஆவியானவர் என்பவர் யார்? ஒரு மனிதனை அறிய முடியும். அவன் யூகேல இருக்கிறான். அவன் என்ன ட்ரெஸ் அவன் அன்னைக்கு வந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா பாஸ்டர் மாதிரி அழகாக வந்திருக்கான். ஆனால் அவன் இருக்கிற அந்த நேச்சுரல் ட்ரெஸ் என்ன? இதுலன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த சபையில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்க பாஸ்டர் வந்து உங்க வீட்டில் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஆவியானவரும் ஊழியரோடு இருக்கிற ஆவியானவரும் உங்களை கண்காணித்து கொண்டிருப்பார். சிசிடிவி கேமராவை விட வல்லமை உள்ளவர் ஆவியானவர். நம்மையே கவனிப்பார், எங்க போனாலும் உன்னை பாதுகாப்பார். வாலிப பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ, நீ ஏமாந்துடாத, நீ நினைச்சிடாத, ஒன்றும் தெரியல நினைச்சிடாத. ஒரு ரகசியம் எல்லாம் தெரியுமா உனக்கு? ஆவியானவர் எல்லாவதையும் கவனிக்கிறார், எல்லாவதையும் பார்க்கிறார். இந்த ஆவியானவரை தான் பெரும்படி இயேசு விரும்பினார். கையை சீக்கிரம் வைத்து, எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும்? கையை நல்லா வைத்து, இந்த ஆலயத்தில் கிரியை செய்திருக்கிற ஆவியானவரே, எங்கள் ஆலயத்தில் செத்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிற ஆவியானவரே, எங்கள் ஆலயத்தில் ஊழியர்களை எழுப்பி கொண்டிருக்கிற ஆவியானவரே, இந்த வருடம் எத்தனை பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வைத்த ஆவியானவரே, எத்தனை சாக போனவர்களெல்லாம் உயிர் பிழைக்க வைத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வல்லமையுள்ள ஆவியானவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜெபம் பண்ணோம் ஹாஸ்பிட்டலில் 2 பேரும். அன்றைக்கி 2 பேரும் நம்ம சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. கைதட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுதுங்க. போன சண்டே ஜெபம் பண்ணோம், 2 பேருமே ஐசியூவில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சண்டே 2 பேரும் நம்ம மத்தியில் தான் இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கு நான் சொல்கிறேன், உங்களை ஆவியானவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஆவியை கர்த்தர் ஒரு நாளும் வீடை விட்டுவிடவே மாட்டார். வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். இங்கே வந்திருக்கிற அந்த 2 பேர், அந்த 2 பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறது, ஆத்துமா எங்கே போகாது? பாதாளத்தில் போகாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கு, நீங்கள் தான் எடுத்துக்கிடணும். அந்த வார்த்தை உனக்குள்ள வரும், சுகத்தை உண்டாக்கும், அற்புதங்களை செய்யும். இப்போ சொல்லுங்க, கவனிங்க. பெந்தேகோஸ்து என்னும் நாள், எல்லாம் கைவிட்டு சொல்லுங்க, என்ன நாள் வந்த போது? ஏசு இன்னைக்கு தான் ஆவியானவர் வருவார்னு சொல்லலை, இப்படி வருவார்னு எதுவுமே சொல்லலை. இவங்க போனாங்க, அந்த மாடியில் போய் 120 பேர் காத்திருக்கிறாங்க. 3வது நாள் ஆச்சு. 3வது நாள் சீசர்கள் ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறாங்க, 3rd டே, இன்னைக்கு ரிசரக்ஷன் டே, உயிர்த்தெழுந்த வல்லமை நாள், ஒருவேளை இன்னைக்கு ஆவியானவர் வந்து விடுவாரோன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வரல. 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் ஆகிவிட்டது. 7வது நாள் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க உடனே நினைக்கிறாங்க, இன்னைக்கு ஒருவேளை ஆவியானவர் வந்து விடுவாரோ. ஆதியாமத்தில் 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தாரு, 6 நாளில் வேலையை முடிச்சிட்டாரு, இன்னைக்கு வருவாரோ? ஒன்றும் சத்தமே இல்லை. கொஞ்சம் கவனிங்க விசுவாசிகளே. உன் வாழ்க்கையில் ஒரு தொழில், ஒரு வியாபாரம், ஒரு வேலை, ஒரு வருங்காலம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு அடையாளமும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சரியான நாளில் நேரத்தில் வந்து கரெக்டாக வாய்க்கும், அவ்வளோதான். நம்ப முடிஞ்சவங்கள்ட்ட கை தட்டுங்க. நம்பவே நீ? ஒரு அடையாளம் இல்லாத நீ நம்ப முடியுமா? ஆண்டவர் எப்போதும் வந்து அடையாளம் காமிச்சிட்டே இருக்க மாட்டார், அப்படியே ஆடிக்கிட்டு இருக்க மாட்டார். அந்த ஆடுறதெல்லாம் பிசாசு. அடையாளத்தை காமிக்கிறது யாரு? பிசாசு.
ஆண்டவர் காற்றையும் காமிக்க மாட்டார், மழையும் காமிக்க மாட்டார், குளங்கள் நிரம்பும். அதான் ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் ஆண்டவர் இப்போ தீர்க்க தரிசனத்தில் பாஸ்டர் ஒன்று சொன்ன உடனே உனக்கு ஃபீலிங்கில் உணர்வில் போன உடனே அப்படி 10 லட்சம் இப்படிலாம் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் யார் சொன்னது நடக்கும்? தேவன் சொன்னது. எல்லாம் கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த ரொட்டி கடையில் இவ்வளோண்டு மாவை பிசைஞ்சு அந்த இதுக்குள்ளே வைக்கிறான், பேக்கிங் மிஷினில். அந்த பேக்கிங் மிஷினுக்குள்ளே அவன் வைக்கிறவன் மிஷினுக்குள்ளே அப்படி வச்சு அந்த மிஷினை மூடிடுவான், அதில் செட் பண்ணிவிடுவான், இத்தனை மணி நேரம் அப்படின்னு செட் பண்ணிடுவான். இப்போ அந்த பேக்கரி உள்ளவன் வச்சுட்டு 10 நிமிஷத்தில் திறந்து பார்ப்பானா? சீக்கிரம் சொல்லுங்கள், திறந்து பார்ப்பானா? அவனுக்கு தெரியும் இதில் என்ன இருக்குது, டைமிங். அந்த நேரம் வரைக்கும் அவன் பாட்டு பேசாமல் இருப்பான். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட 3 மணி நேரத்துக்கு முன்னால், 1 நிமிஷத்துக்கு முன்னால் ஒருவேளை திறந்தால் கூட அந்த மாவு கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தால் தான் என்ன நடக்கும்? வேலை நடக்கும். இது வரைக்கும் புரிஞ்சவங்க மட்டும் கைவித்தி ஆமைன்னு சொல்லுங்கள். யார் கூடய கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார்? ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டேன், ஏன் ஒரு அடையாளம் இல்லை, ஒன்றும் இல்லை. நோ, தேவன் சரியா. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. மறுபடியும் சொல்லுங்க, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. சரி, இதை சொல்லும் போதே நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. பிரஜாதி மக்கள் கல்யாண கார்டில் இந்த மாதிரிலாம் போடும்போது இப்படி போடுவாங்க, 4 மணிக்கு மேல் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் மட்டும் என்ன செய்வார்னா, கிறிஸ்துவ எப்படி போடுவாங்க, 4 மணிக்குன்னு போடுவாங்க. கல்யாண கார்டு அடிச்சிங்கன்னா ஒழுங்காக அடிங்க, நீ கவனமாக கவனிங்க. நம்ம ஆண்டவர் எப்படின்னு சொல்கிறாருன்னா, 4 மணிக்குனா 4 மணிக்கு, அவ்வளோதான். 5 மணிக்குனா 5 மணிக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளை குறிப்பிப்பார், கரெக்டாக வருவார். எல்லாம் கை வைத்துங்க. குறித்த நேரத்தில் இல்லை, சரியான வேளையில் தேவன் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது மிக முக்கியம். ஆனால் அந்த 4 மணிக்குன்னு நமக்கு சொல்லிடுவார் ஆண்டவர். 4 மணிக்கு முன்னால் 3:59 வரைக்கும் என்ன இருக்காது, ஒரு அடையாளமோ, வாய்த்தான்னு சொல்லு, ஒரு அடையாளமோ காத்துக்கிட்டு வராது, அடிக்காது, ஒன்றும் நடக்காது. கரெக்டாக தேவன் சொன்ன நேரத்தில் டபால் கர்த்தருடைய அற்புத விளங்கும். ஹல்லேலூயா. கைதட்டி கர்த்தர். யாருக்கு இந்த வல்லமை வேணும்? கரங்களை தட்டி எடுங்க இந்த பரிசுத்தனுடைய வல்லமையை. சரியான நேரத்தில் சரியான நாளில் தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். 10வது நாளில் வந்துடுச்சு. அங்கே எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 10 நாள் ஆயிடுச்சு. அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, யார் பொங்கினாங்க, என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் எழுதலை பைபிளில். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 10 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே எண்ணம்னா, இயேசு சொல்லிட்டாரு, காத்துருங்க, அவ்வளோதான். 100 வருஷம் சொன்னாலும் என்ன செஞ்சுருப்போம், காத்திருப்போம். இந்த மாதிரி எத்தனை விசுவாசி செய்ய ஆயத்தம் அந்த கவிதை ஆமைன்னு சொல்லுங்க. ஊழியக்கார் சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார், நாங்கள் செய்வோம், அப்படிதான். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, காத்திருப்போம். அவர்களுக்கு தான் தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பைபிளில் ஆபிரகாம் காத்திருக்க சொன்ன உடனே அங்கே இடையில ஸ்டெப்னி கொண்டு மாட்டிட்டான். யார்? சாரை கொண்டு மாட்டிட்டா. யார் அது? ஆகாரை கொண்டு மாட்டிட்டா. அந்த மாதிரி ஸ்டெப்னியை மாட்டக்கூடாது. இன்னும் ஒன்றும் நடக்கலையே, சரியா அமையலையே, ஒரு ஸ்டெப்னியை மாட்டிக்கிடுவோமான்னு சொல்லி எங்கேயாவது போய் கொக்கியை மாட்டிக்கிடக்கூடாது. நீனே அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். தேவன் சொன்ன வேளையில் செய்வார். அது வரைக்கும் காத்திருக்கிறவங்க மட்டும் வேலையில போடுங்க, நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். அவசரப்பட்டு வேற எங்கேயாவது போயிடாத. இந்த சபையில் இத்தனை வருஷம் இருந்துட்டேன், எங்கேயாவது போய் ஆசிரியர் நோ 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 நோ, காத்திரு. நேரம் வரும், உன்னை வைத்துற நேரம் எங்கேயே கர்த்தர் உன்னை வைத்துவார். இதே இடத்துல உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் குறித்த வேளையில் தேவனுடனே வைத்துவார். பிசாசுனை ஏமாத்தி எங்கன்னா கொண்டு போய் ஆசீர்வாதத்தை இழக்க வைப்பான். இப்போ கூட நம்ம சபையில் நிறைய விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் வர்ற நேரம் ஆள் இல்லை. இப்போ நிறைய பிலீவர்ஸு பல வருஷம் இருந்து அநேக மக்கள் இங்கே இருக்கிறாங்க. தேவன் உயர்த்துக்கிற சரியான வல்லமுள்ள நேரம் வந்துடுச்சு. ஆனால் யார் அங்கே இல்லை, ஆள் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருங்க, காத்திருங்க. கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுருங்க, காத்திருங்க. ஏன் 50 years எல்லாம் கொண்டாடுறாங்க, ஏன் 100 years எல்லாம் கொண்டாடுறாங்க? அது வரைக்கும் இருப்பது யாருடைய கிருபை? திருமணமான 2வது நாளை மரித்து போனவர்கள் எத்தனை பேர்? திருமணமாய் 3 வருஷத்தில் ஓடி போனவன் எத்தனை பேர்? குழந்தையை பெற்றுட்டு குழந்தையோட போய் கடலில் விழுந்து செத்தவ எத்தனை பேர்? கர்த்தருனை வாழ வைக்கிறார். காத்திரு, காத்திரு. கைதட்டி ஆர்ப்பரி, காத்திரு. தேவன் வைத்திருக்கிற நாளுக்கு காத்திரு, பொறுமையாயிரு. ஏற்ற நேரத்தில் தேவனமை வைத்துவார். ஆமென். ஹல்லேலூயா.
அவங்கவுங்க ஸ்டேட்டஸில் காத்திருக்கணும். மரியாளும் காத்திருக்கிறாங்க. மரியாள் வந்து யார்? ஜீசஸுடைய அம்மா. அவங்க எழும்பி மைக்கை பிடிச்சிக்கிட்டு, நான் ஜீசஸுடைய அம்மா வந்திருக்கிறேன், 10 நாளாக இருக்கிறேன், ஆவியானவரே வரவில்லையே சொன்னாங்களா? நீ யாராக இருந்தா என்ன, கர்த்தர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. நீ பாஸ்டராக இருந்தாலும் சரி, ப்ராஃபட்டாக இருந்தாலும் சரி, 100 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி, சபைவே தலைகளை நீ உருட்டி வச்சிருந்தாலும் சரி, தேவன் செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்வார். காத்திருக்க ரெடியான மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது. ஹல்லேலூயா. கவனிங்கள், யூதர்களுக்கு 4 பண்டிகை ரொம்ப முக்கியம். நிறைய பண்டிகை யூதர்களுக்கு உண்டு. அதில் 4 பண்டிகை தான் யூதர்களுக்கு முக்கியமான பண்டிகை. அதில் முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. லேவியராம 23:15 வாசிக்க கேட்போம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, அது வந்து பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. 5ஆம் வசனம் வாசிங்க. 23:5. முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை. என்ன பண்டிகையா? பஸ்கா பண்டிகை. லூக்கா 22:1 அங்க வாசித்தீங்கன்னா பஸ்கா என்ற பொழிப்பு இல்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு இருக்குது. இது வந்து முதல் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் ஃபார் த ஜூஸ். யூதர்களுக்கு இருக்கிற முக்கியமான பண்டிகை. நமக்கு இருக்கிற ஈஸ்டர், கிறிஸ்மஸ், புது வருடம் அப்படி இருக்கிற மாதிரி யூதர்களுக்கு முக்கியமான பண்டிகை உண்டு. அந்த முக்கியமான பண்டிகையில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த பண்டிகைக்கு எந்த ஊரில் இருந்தாலும் எருசலேமுக்கு வந்துடுவாங்க. எங்கேருந்தும் புறப்பட்டு எருசலேமில் வந்து அங்கே காத்திருந்து அந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் தங்க ஊர்களுக்கு போயிடுவாங்க. அப்படி செய்வாங்க. இது வந்து முதல் பண்டிகை. 2வது பண்டிகை யாத்திராம 23:19 விளைச்சலின் முதற்கனியின் பண்டிகை. the first fruits festival. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயா. இதுதான் வந்து நம்முடைய பிரின்சிபல். அதனால தான் காசு வந்த உடனே தசமாக முதல்ல கர்த்தருக்கு செலுத்தணும். என்ன பொருள் வந்தாலும் முதல்ல யாருக்கு கர்த்தருக்கு செலுத்துறீங்களோ அவங்கெல்லாம் பாக்கி. இப்போ கவனிச்சுக்கிடுங்க நல்லா. நீங்கள் தசமபாகம் எல்லாம் செலவு பண்ணிட்டு கடைசியிலையும் கொடுக்கலாம், காணிக்கை கடைசியில் கொடுக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, யூதர்களுக்கு சொன்னது என்னன்னா முதற் பலன். என்ன பலனா? ஆமாம், அந்த தோட்டத்தில் பழுத்த முதல் கனி, முதல் காரியத்தை முதல்ல அதை பிச்சு எடுத்துகிட்டு போய் ஆண்டோட வச்சிருவாங்க. இப்படி யார் கனப்படுத்துகிறாங்களோ அவர்களை யார் ஆசீர்வதிக்கிறா? நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அத்தனைக்கு ஆசீர்வாதம் உண்டு. எந்தெந்த விதத்தில் செய்கிறீங்களோ அத்தனைக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. அப்படின்னா நீங்கள் செய்ய முடியாதுக்கு எப்படி நீங்களே யோசித்துக்கிடுங்க. அப்போ தேவன் இப்படி தான் அந்த யூதர்களை நடத்தினார். இன்றைக்கு நம்மை அப்படி தான் நடத்துகிறார். இப்போ சொல்லுங்க, முதல் பண்டிகை என்ன பண்டிகைன்னு சொன்னேன்? பாஸ்கா பண்டிகை. 2வது என்ன பண்டிகை? முதற் பலனின் பண்டிகை. 3வது பண்டிகை அது 23:15 இப்போ மாஸ்டர்ல 7 வாரங்களின் பண்டிகை. அதான் 50வது நாள். லேவியராம 23:15 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7 வாரங்களின் பண்டிகை. என்ன பண்டிகை? 7 வாரம். அது வந்து அதுதான் 50வது நாள் வருகிற பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. கை வைத்து எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, பஸ்கா பண்டிகை. அந்த பாஸ்கா பண்டிகை என்பது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்கல்ல, ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை நிலக்காலில் பூசி வெளியே வந்தாங்க. அதுதான் பாஸ்கா பண்டிகை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் இந்த பண்டிகை அடிக்கடி வருஷம் நினைப்பாங்க. இந்த பண்டிகை வரும்போது யூதர்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. இப்போ அதைத்தான் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நம்ம எடுத்த பகுதியில் அங்கே நாம் வாசித்தோன்னா, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் அந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லா ஊர்லேருந்தும் அங்கே வந்திருக்கிறாங்க. 5ஆம் வசனம் சத்தமாக வாசிப்போம். 5ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணி. அப்போ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த நாளில் 3 கண்டங்கள். கவனமாக கவனிச்சுட்டு வாங்க வேகமாக. 3 கண்டம். இப்போ 5 கண்டம் 7 கண்டம். அன்னைக்கு உலகம் முழுவதும் 3 கண்டங்களில் அடங்கி இருந்தது. அந்த 3 கான்டினென்ட்ஸ், 3 கண்டங்களில் உள்ள எல்லா யூதர்களை கவனிங்க. யூதர்களுடைய ஆட்டிடியூட் என்னன்னா, அவர்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சிதறடிக்கப்பட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் யூதர்கள் இருக்கிறாங்க, சென்னையில் யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் உலகம் முழுதும் இருக்கிறாங்க. எப்படி யூதர்கள் உலகம் முழுதும் இருக்கிறாங்களோ அதுபோல இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் உலகம் முழுதும் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. கைதட்டி அவரை ஆர்ப்பரிங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா. Just as the Jews were scattered around all the world, the people those who are saved by the blood of Jesus Christ is around the world. யூதர்களை போல உலகம் முழுவதும்
இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கிறாங்க, நைஜீரியாவில் இருக்கிறாங்க, ஈரானில் இருக்கிறாங்க, ஈராக்கில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அப்போது அப்படி இருக்கிறாங்க. இப்போ இந்த 5ஆம் வசனத்தில் இப்போ கவனிங்க, பெந்தைகோஸ்தே நாளில் 120 பேர் மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கையை வைத்தியா கூட சேர்ந்து சொல்லுங்க. பெந்தைகோஸ்தே நாளில் சத்தமாக சொல்லுங்க. மாடியில் 120 பேர். ஆனா அதே ஊர்ல 5ஆம் வசனம் வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரும் தேவ பக்தி யூதர்கள் எல்லாம் எங்க வந்து இருக்கிறாங்க? எருசலேமிலே வாசம். அப்போ அப்பர் ரோம்ல 120 பேர் இருக்கிறாங்க. எருசலேம்ல 3 கண்டத்தில் உள்ளவங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு தான் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் முதல் வசனம் சொல்லுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அதுக்கு முந்தின நாள் வரல, எல்லா நாள் வரல. ஏன்னா அந்த யூதர்கள் வந்து பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னால் தான் வருவாங்க. ஒருவேளை இந்த 120 பேர் மேலே காத்திருக்கும் போது 3ஆவது நாள் ஆவியானவர் வந்திருந்தாங்கன்னா யூதர்கள் அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமையை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை யாருடைய திட்டம்? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன தெரியுமா? ஓ மூலம் உன் குடும்பத்தில் எல்லாரும் வல்லமை அறிந்து கொள்ளணும். உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இது வரைக்கும் யாரையாவது சொல்லி நீ கோயிலுக்கு வராமல் ஆக்கி வச்சிருந்தா, உங்கள் குடும்பத்தில் யாரையாவது இயேசுவை பற்றி சொல்லி ஆலயத்துக்கு வராமல் நீங்கள் வச்சிருந்தா, கர்த்தர் உன்னை கேட்கிறார், என் நாம எல்லாருக்கும் மகிமைப்படுதான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து எதை செஞ்சாலும் பூமி உலகத்துக்கு முழுதும் செய்யணும். எல்லா ஜனங்களும் அதை பார்க்கணும், எல்லா ஜனங்களும் அதை அனுபவிக்கணும். இதுதான் யாருடைய ஆசை? புரிந்தவர்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.